வரங்களை அள்ளித்தரும் வரமகாலட்சுமி தாயின் தரிசனத்தை பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, இவங்க தான் நம்ம வீட்டு வரமகாலட்சுமி, நம்ம வீட்டை தேடி வந்திருக்கவங்க. ஸோ இவங்கள நம்ம எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு மகாலட்சுமிக்காக ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே நானே பண்ணேங்க. ரைட் ஃப்ரம் சாரீ ட்ரைப்பிங்லேருந்து, டெக்கரேஷன்லேருந்து, பிரசாதம் அரேஞ்ச் பண்ணுற வரைக்கும், குக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக நானே பண்ணேங்க. அதுவே ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருந்துச்சு. நம்ம வீட்டு மகாலட்சுமிக்காக நான் 5 வகை பிரசாதம் பண்ணியிருக்கேங்க. சுண்டல், தயிர் சாப்பாடு, லெமன் ரைஸ், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாம்பூலம் வச்சுருக்கேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு தாம்பூலத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் கேஷ் அண்ட் கோல்ட் காயின்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு தாட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. அம்மனை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க. நான் சில கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக அம்மன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஹோல் டே நம்ம ஒரு விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் அதோட அவுட்கம் பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. ஸோ மன நிறைவோடு நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. அதை லைட்டிங்ஸ்லாம் வேறு மாதிரி வச்சு, ஒவ்வொரு லைட்டிங்கில் நம்ம அம்மன் எப்படி இருக்காங்க, வரமகாலட்சுமி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரசித்து உருகி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படியே கோயிலில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துருச்சுங்க. கோயிலே அப்படியே வீட்டுக்கு வந்த மாதிரியும், வரமகாலட்சுமி தாயே நேரில் வந்த மாதிரியும் இருக்குங்க.